Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஓவர் ஹெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக பார்த்தோம், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், அதில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா, சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், இந்த மாதிரி டைப்ஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எப்படி பார்க்குறது, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்யூட் த சம் பாருங்கள். கம்ப்யூட் த டிபார்ட்மெண்டல் ஓவர் ஹெட் ரேட் for each of the production department assuming the overheads are recorded as a percentage of direct wages. ஓகேவா, என்ன கேட்குறாங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஓவர் ஹெட் ரேட் கேட்டிருக்காங்க. எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜாக. ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் 550, ரிப்பேர் 6000, டெப்ரிசியேஷன் 30,000, லைட்டிங் 200, வேஜ் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டாஃப் 3000, ஸ்டோர்ஸ் ஓவர் ஹெட் ஒரு 800, பவர் ஒரு 1100, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஓவர் ஹெட் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்சார்ப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரியா, வேல்யூ ஆஃப் அசெட் கொடுத்துருக்காங்க, லைட் பாயிண்ட், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல், எலக்ட்ரிசிட்டி. இதில் ஏபிசிங்கிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், XYங்கிறது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் தீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒய் அக்கார்டிங் டு டைரக்ட் வேஜஸ். ஒய்யை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டைரக்ட் வேஜஸில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு வந்து இந்த ரேஷியோ 5:3:2ன்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுவோம், இதுக்கான எக்ஸ்பென்சஸை வச்சு இதோட அப்சார்ப்ஷனை வச்சு எல்லாத்துக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ அதுபடி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் சம்மரி போட போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு ஐட்டம் ஃபார்மேட் எழுதிங்க. ஐட்டம், பேசிஸ், டோட்டல், A, B and C இது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், XYங்கிறது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ரெண்ட் இருக்குது. ரெண்ட் இருக்கா, இப்போது ரெண்ட் எவ்வளோ இருக்குது, 550 இருக்குது. இது எந்த அப்சார்ப்ஷனில் பிரித்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏரியாங்கிற அப்சார்ப்ஷனில் தான் பிரித்து கொடுக்கலாம். ஓகேவா, நான் இது ஏற்கனவே வந்து என்னென்ன அப்சார்ப்ஷனில் பிரிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டேப்லெட் காலமே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ ரெண்ட்டை வந்து ஏரியாவில் தான் நம்ம பிரித்து கொடுக்கணும். இப்போது இதுக்கான என்ன பண்ணணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிங்க. இப்போ எல்லா ஜீரோவும் எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணிவிடுங்க. 0 0 0 0 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது எதால் காமனாக இருக்குது, 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 5 3s are 15, 5 5s are 25, 5 1s are 5, 5 1s are 5, 5 1s are 5. அப்போ ஏரியா ரேஷியோ என்ன, 3:5:1:1:1. இந்த ரேஷியோ படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷனில் உள்ள ரேஷியோவை கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த 550 வந்து இந்த ரேஷியோ படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து தனியாக கால்குலேஷன் போடலை, ஏற்கனவே நான் வந்து சம்மில் போட்டு காமிச்சிருக்கேன் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில். அதனால் நீங்கள் வந்து நான் வந்து இப்படி டேரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் வந்து போட்டு பார்த்தீங்க, ஏன்னா கால்குலேட்டர் தான் போட போகிறோம், அதனால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது 3:5:1:1. இப்போ இதோட டோட்டல் என்ன, 3 + 5 8, 8 9 10 11. அப்போ டோட்டல் வந்து 11 வருது. இப்போ 3/11 போடணும். 550 × 3/11 போட்டிங்கன்னா 150, 550 × 5/11 போட்டிங்கன்னா 250, 550 × 1/11 போட்டால் 50, 550 × 1/11 போட்டால் 50, 550 × 1/11 போட்டாலும் 50 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் எதில் வரும், வேல்யூ ஆஃப் அசெட் இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். இப்போது இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க. இதுக்கு காமனாக என்ன இருக்குது, எல்லாமே 40 இருக்கா, 40 கேன்சல் பண்ணிடுங்க. 40 கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, 6:4:3:1:1. அதாவது 6:4:1:1:1. ஓகேவா, 6:4:3:1:1. இப்போ இதுபடி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். எந்த ரிப்பேர்ஸ் 6000 இந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ ரிப்பேர்ஸ்க்கு பாருங்கள், 6000 இருக்கா, 6000 வந்து 6000 × 6 + 4 10 13 14 15 வருது டோட்டல். அப்போது 6/15 போடுங்க. போட்டிங்கன்னா 2400. 6000 × 4/15 போட்டால் 1600. 6000 × 3/15 போட்டால் 1200. 6000 × 1/11
15 போட்டால் 400, 6000 into 1/4 15 போட்டால் 400. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டெப்ரிஷியேஷன். டெப்ரிஷியேஷன் எதில் கால்குலேட் பண்ணோம்? அதே வேல்யூ ஆஃப் அசட்டில் தான் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு ரேஷியோ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6:4:3:1:1. இப்போது இதுக்கான அமௌண்ட் வந்து 30,000. அப்போ 30,000 இன்ட்டு இதுக்கும் எவ்வளோ வருது? 15 வருது. அப்போ 30,000 இன்ட்டு 6/15 போட்டிங்கன்னா 12,000. 30,000 இன்ட்டு 4/15 போட்டிங்கன்னா 12,000, 8,000. 30,000 இன்ட்டு 3/15 போட்டால் 6,000. 30,000 இன்ட்டு 1/15 போட்டால் 2,000. 30,000 இன்ட்டு 1/15 போட்டால் 2,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டிங் நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம்? லைட் பாயிண்ட்ஸில் அவங்களே கொடுத்துருக்காங்களா? இப்போ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 2ஆல் கால்குலேட் பண்ணலாமா? 2 5s are 10, 2 8s are 16, 2 2s are 4, 2 3s are 6, 2 2s are 4. அப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:8:2:3:2. ஓகேவா? லைட் பாயிண்ட்ஸுக்கு அமௌண்ட் எவ்வளவு? 200 தான் இந்த இதில் அமௌண்ட்டில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ 5:2:3:2ங்கிற ரேஷியோவில் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 8 + 5 13, 15, 15 + 5 20 வருது டோட்டலாக. அப்போ 200 இன்ட்டு 5/20 போட்டிங்கன்னா 50, 200 இன்ட்டு 8/20 போட்டிங்கன்னா 80, 200 இன்ட்டு 2/20 போட்டிங்கன்னா 20, 200 இன்ட்டு 3/20 போட்டால் 30, 200 இன்ட்டு 2/20 போட்டால் 20. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டாஃப். இந்த வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டாஃப் வந்து எதில் நம்ம பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1500, 2250, 2250, 750, 750 இருக்காங்க. இப்போ வந்து மொதல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லா ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 150. இப்போது எல்லா ஜீரோ இன்னும் 150, 225, 225, 75, 75 இருக்கும். இப்போ 75ஆல் கேன்சல் பண்ணலாமா? 75 1s are 75, 75 1s are 75, 75 இன்ட்டு 225 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 3 டைம்ஸ் வரும். இங்கேயும் 3 டைம்ஸ். 75 இன்ட்டு 3 225, 75 இன்ட்டு 2 150. ஓகேவா? அப்போ 2:3:3:1:1, 2:3:1:1. இந்த ரேஷியோ படி தான் என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு கொடுக்க போகிறோம்? வெல்ஃபேர் ஸ்டாஃப் 3000 வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர் அப்சார்ப்ஷனில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டாஃப் வந்து எவ்வளோ? டோட்டல் 3000. அப்போ 3000 2:3:3:1:1 இந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா 2 + 3 5 + 3 8 9 10 10 வந்து டோட்டல் வருது. அப்போ 3000 இன்ட்டு 2/10 போட்டிங்கன்னா 600, 3000 இன்ட்டு 3/10 போட்டிங்கன்னா 900, 3000 இன்ட்டு 3/10 போட்டால் 900, 3000 இன்ட்டு 1/10 போட்டால் 300, 3000 இன்ட்டு 1/10 போட்டால் 300. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஓவர் ஹெட். இப்போ ஸ்டோர் ஓவர் ஹெட் எதில் கண்டுபிடிப்போம்? டேரக்ட் மெட்டீரியல்ஸில் தான் கண்டுபிடிப்போம். டேரக்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இதுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணுமா? 15 30 30 25 22 500. அப்போது 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிங்க. எல்லாத்துலேயுமே 2 ஜீரோவை காமனாக எவ்வளோ ஜீரோ இருக்கோ அதை கேன்சல் பண்ணிக்கணும். இப்போது இதை எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 150 இருக்கா? இப்போ 150 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 5 3s are 15 0 வரும். 5 6s are 30 0 வரும். நெக்ஸ்ட்டு 5 6s are 30 0, 5 5s are 25 0, 5 4s are 20, பேலன்ஸ் 245. அகெயின் 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே காமனாக இருக்கா? திருப்பி 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 இல்லை 15ஆல் கூட 15ஆல் கேன்சல் பண்ண முடியாது. 5 6s are 30, 5 1s are 5, பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகே, 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 6s are 30, 5 12s are 60, 5 12s are 60, 5 10s are 50, 5 9s are 45. இப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:12:12:12
10:9 இதுதான் ரேஷியோ. ஓகேவா? இப்போ இதுபடி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்டோர் ஓவர் ஹெட் டைரக்ட் மெட்டீரியலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எந்த ரேஷியோவில்? 6:12:12:10:9. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 12 24 30 40 49 வருது டோட்டலாக. இப்போது அமௌண்ட் எவ்வளவு? 800 தான். அப்போ 800 × 6/49 போட்டிங்கன்னா 98. 800 × 12/49 போட்டிங்கன்னா 196. 800 × 12/49 போட்டிங்கன்னா 196. 800 × 10/49 போட்டிங்கன்னா 163. 800 × 9/49 போட்டிங்கன்னா 147. ஓகேவா? ஸ்டோர் ஓவர்ஹெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பவர் இதில் கால்குலேட் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? பவரோட அமௌண்ட் வந்து 1100. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 0 இருக்கா, அதை காமனாக கேன்சல் பண்ணிவிடுங்க. 0 0 0. இப்போது 3ஆல் கேன்சல் பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஓகே. இப்போது 15ஆலே கேன்சல் பண்ணலாம், ஏன்னா 45 60 தான் இருக்குது. 15 1s are 15, 15 1s are 15, 15 2s are 30, 15 3s are 45, 15 4s are 60. ஓகேவா? அப்போ 4:3:2:1:1 இப்படி ரேஷியோ கண்டுபிடிக்க தெரியலனா சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டே போனீங்கன்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள், இல்லை 3ஆல் கேன்சல் பண்ணால் 3ஆல் கேன்சல் பண்ணிட்டு அகெயின் 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4:3:2:1 எவ்வளோ அமௌண்ட்டு? எலக்ட்ரிசிட்டி 1100. ஆட் பண்ணிங்கன்னா 4 + 3 7 8 9 10 11. பவருக்கு 11. இப்போ 1100 × 4/11 போட்டிங்கன்னா 400. 1100 × 3/11 போட்டிங்கன்னா 300. 1100 × 2/11 போட்டிங்கன்னா 200. 1100 × 1/11 போட்டால் 100. அதே மாதிரி 1100 × 1/11 போட்டால் 100 கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓவர் ஹெட். இப்போது ஜென்ரல் ஓவர் ஹெட் வந்து நம்ம எதில் கண்டுபிடிப்போம்? டைரக்ட் வேஜஸில் தான் கண்டுபிடிக்கணும். 12,000 டைரக்ட் வேஜஸோட பாருங்கள் எவ்வளோ இருக்குது, அதே தான் இருக்குது. 30,000 45,000 60,000 15,000 30,000. இதில் எல்லா 0வும் 3 0 காமனாக கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? 15ஆல் காமனாக கேன்சல் பண்ணலாம். 15 2s are 30, 15 3s are 45, 15 4s are 60, 15 1s are 50, 15 2s are 30. இப்போது ரேஷியோ எவ்வளோ வருது? 2:3:4:1:2 வருது. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ படி என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரல் ஓவர் ஹெட்டை அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 + 3 5, 5 + 4 9 10 12 வருது. இப்போ 12,000 × 2/12 போட்டிங்கன்னா 2,000. 12,000 × 3/12 போட்டால் 3,000. 12,000 × 4/12 போட்டால் 4,000. 12,000 × 1/12 போட்டால் 1,000. 12,000 × 2/12 போட்டால் 2,000. இப்போ எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாச்சு. ஆனால் நம்ம அப்சார்ப்ஷனில் நல்லா பார்த்துங்க, டைரக்ட் வேஜஸும் டைரக்ட் மெட்டீரியலும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும்? அலோகேஷன் சொல்லிவிட்டு அவங்க சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேரெக்டாக கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ டைரக்ட் வேஜஸில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது? 15,000 30,000 இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். டைரக்ட் வேஜஸ் என்ன பேசிஸில் அலோகேஷன் சொல்லிவிட்டு இந்த டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 45,000. எக்ஸுக்கு 15,000ம் ஒய்க்கு 30,000 அலோகேட் பண்ணுறோம். அதே மாதிரி டைரக்ட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் சொல்லிட்டு 47,500, 25,000 22,500 கொடுக்க போகிறோம். இது எல்லா சம்முக்குமே உண்டு. நம்ம ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் போடும்போது டைரக்ட் வேஜஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸோ இருந்துச்சுன்னா அதை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே அலோகேட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் போட்டிங்கன்னா டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் வந்து 1,46,150 வருது. இதில் ஏக்கு வந்து 17,698, பிக்கு 14,326, சிக்கு வந்து 12,566, எக்ஸுக்கு வந்து 44,043, ஒய்க்கு வந்து 57,570. இப்படி தான் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் போடணும். ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் போட போகிறோம். இப்போ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெட்டிங் எழுதிங்க, ஐட்டம் டோட்டல் ABCXY. இப்போ ஓவர் ஹெட் நம்ம ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் கிடச்ச டோட்டல் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம்? எழுதிட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, absorption of these expenses of service department Y according to direct wages. Y வந்து direct wages ரேஷியோவில் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸை வந்து அவங்க சொல்லிட்டாங்க 5:3:2. அப்போ அந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது?
44,043 5:3:2ன்னு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுப்போம். அதான செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்போது 44,043 இன்ட்டு 5/10 போட்டிங்கன்னா இதோட டோட்டல் வந்து 10 போட்டிங்கன்னா 22,022 வரும். அதுமாரி 44,043 3/10 போட்டிங்கன்னா 13,213. 44,043 2/10 போட்டிங்கன்னா 8,809. இப்போ இதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோமா, அதனால் அதை ப்ராக்கெட் போட்டுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, டேரக்ட் வேஜஸில் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்களா. இப்போது டேரக்ட் வேஜஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த 3க்கு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ 2:3:4 ஏற்கனவே நம்ம பிரித்து வச்சுருக்கோமா, 2:3:4ன்னு. அப்போ அந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். 2 + 3 5 + 9 டோட்டல். எவ்வளோ அமௌண்ட்டு, ஒய்க்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 57,517 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இன்ட்டு 2/9 போட்டிங்கன்னா 12,782. 57,517 3/9 போட்டிங்கன்னா 19,172. 57,517 4/9 போட்டிங்கன்னா 25,563. இதை ப்ராக்கெட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் போட வேண்டியதான். டோட்டல் ஓவர் பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டோட்டல் போடக்கூடாது. அப்போது 1,46,150. இதை ஆட் பண்ணிங்கன்னா 52,501. இதை ஆட் பண்ணிங்கன்னா 46,711. இதை ஆட் பண்ணிங்கன்னா 46,938. ஓகேவா. அவங்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அஷ்யூமிங் த ஓவர் ஹெட்ஸ் ரேட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஓவர் ஹெட் ரேட், டிபார்ட்மெண்டல் ஓவர் ஹெட் ரேட்டு, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டேரக்ட் வேஜஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து டோட்டல் ஓவர் ஹெட் டிவைடட் பை டேரக்ட் வேஜஸ் இன்ட்டு 100. அப்போ அதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணி ஏபிசிக்கு டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது, 52,501 இருக்குது, 46,711, 46,938. இது ஃபார்முலா என்ன, டோட்டல் ஓவர் ஹெட் டிவைடட் பை டேரக்ட் வேஜஸ். அப்போது டேரக்ட் வேஜஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 3 டிபார்ட்மெண்ட்டுன்னு பாருங்கள். 30,000, 45,000, 60,000. இதை எடுத்து போட்டு ஒன்றையும் டிவைட் பண்ணோம். 52,501 டிவைட் பை 30,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 175%. 46,711 டிவைட் பை 45,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 104%. 46,938 டிவைட் பை 60,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 78%. இது மாதிரி தான் பர்சன்டேஜில் ஓவர் ஹெட்டோட ரேட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. சம் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் கேர்ஃபுல்லாக கால்குலேட்டர் தான் வச்சு போட போகிறீங்க. அதனால் ரேஷியோவை கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சம்ம கரெக்டாக வரும். ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.